கைஸ், எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டா நீயா நானால ரிலீஸ் ஆன எபிசோட நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. உண்மையை சொல்லணும்னா இட்ஸ் வண்டர்ஃபுல் எபிசோட். கோபி அண்ணா அதை ரொம்ப சூப்பராகவே எடுத்துட்டு போயிருப்பாரு. இந்த எபிசோட் எதை பத்தி பேசிச்சுன்னா, இன்றைய சமூகம் எவ்வளவு எளிதா பழகிருச்சுன்றத பத்தி ரொம்ப தெளிவா பேசியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் நிறைய செய்தி ஊடகங்கள் என்ன சொல்லுதுன்னா, ஜென்சியும் 90s கிட்ஸும் தான் ரொம்ப சாதாரண விஷயமா எடுத்துக்கிறாங்களாம். முதல்ல அவங்களுக்கு அவங்க வாங்குறது ஒரு கடனே தெரியலையா. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இங்க இஎம்ஐன்றது ஒரு ஸ்கீம். யூசுவலா ஒரு கடன் எப்படி வாங்குவோம், லோனுக்கு அப்ரூவல் கிடைக்கணும்பா. யூசுவலா எக்கச்சக்க டாக்குமெண்ட்ஸை பேங்க்ல சப்மிட் பண்ணி, அந்த பேங்க் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி, நம்மளோட கிரெடிட் ஸ்கோரை செக் பண்ணி, எல்லாம் ஒழுங்கா இருக்கான்னு சரி பார்த்த பிறகுதான் நமக்கு லோனே முதல்ல அப்ரூவ் பண்ணுவாங்க. அதுதான் லோன். பேங்க்குக்கு போய் எடுக்கிறது தான் லோன். இது ஒரு ஸ்கீம் மட்டும்தான். 0 இஎம்ஐஸ்லாம் இருக்குல்ல, அப்படின்னா வட்டி இல்லா கடன் மாதிரி தானே. இது எப்படி லோன் ஆகும்? ஒரு பொருளை தவணை முறையில வாங்குறேன், அவ்வளவுதான். இப்போ நம்ம ஒரு காலேஜ் ஜாயின் பண்றோம், இல்ல ஸ்கூலே படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். 12ஆம் கிளாஸ் வரைக்கும் மொத்தமா சேர்த்து எல்கேஜிலியா ஃபீஸ் கட்டுறோம். ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் இல்ல ஒவ்வொரு செமஸ்டருக்கும் தானே ஃபீஸ் கட்டுறோம். அந்த மாதிரி தான் இதுவும் அப்படின்னு நம்ம ஊர்லயே நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. முதல் விஷயம், இஎம்ஐ ஏன் ஒரு ஸ்கீம் இல்ல, அது ஒரு கடன் சொல்றோம்னா, திங்க் லைக் இந்த பொருளோட விலை 10,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. இந்த பொருளை நான் 10,000 ரூபாய் கொடுத்து வாங்காம இஎம்ஐல வாங்குறேன். ஒவ்வொரு மாசமும் 1100 ரூபாய் கட்டி வாங்குறேன். 10 மாசத்துல இஎம்ஐ முடிஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்க. மாசம் 1100 ரூபான்னு 10 மாசம் கட்டுறீங்கன்னு வச்சுப்போம். திடீர்னு உங்களோட குடும்ப சூழல்னால உங்களோட 5வது இஎம்ஐயோ இல்ல 6வது இஎம்ஐயோ கட்ட முடியலன்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? நீங்க உங்களோட இஎம்ஐய ஒழுங்கா கட்டாததுனால உங்களுக்கு ஃபைன் போடப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க இந்த பொருளை தவணை முறையில வாங்கல, கொஞ்சம் கொஞ்சமா வாங்கல. அதுக்கு பதிலா வட்டி கடைக்காரங்கிட்ட இருந்து கடன் வாங்கி அந்த காசை மொபைல் கம்பெனிக்காரங்கிட்ட கொடுத்துருக்கீங்க. அப்படின்னா நீங்க மொத்த காசையும் கட்டிட்டீங்கன்னு அர்த்தம். இனிமேல் நீங்க பதில் சொல்ல வேண்டியது வட்டி கடைக்காரங்கிட்ட மட்டும்தான். இன்னும் புரியுற மாதிரி சொல்றேனே, இன்னும் சிம்பிளா சொல்றேனே. அந்த எபிசோட்லயே நீயா நானா எபிசோட்லயே எட்டெக்ல இருந்து ஒருத்தங்க வந்திருப்பாங்க. இப்ப நீங்க ஒரு எட்டெக் கோர்ஸ் ஜாயின் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. எட்டெக்ல எல்லாம் கோர்ஸோட விலை 50,000 இருந்து 2 லட்சம் 3 லட்சம் வரைக்கும் எல்லாம் போகுது. நம்ம அப்ராக்சிமேட்டா அந்த கோர்ஸோட விலை ஒரு 1 லட்சம் ரூபான்னு வச்சிருப்போம். இப்ப அந்த கோர்ஸை நீங்க 6 மாசம் படிக்க போறீங்கன்னு வச்சுப்போம். முன்னெல்லாம் எப்படி இருக்கும்னா, மாசம் மாசம் அந்த கோர்ஸுக்குன்னு ஒரு ஃபீஸ் கட்டுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்சம் டிவைடட் பை 6ன்னு வச்சுக்கோங்க. மாசம் 16,666 ரூபாய் ஃபீஸ்னு வருது. இப்போ நீங்க இந்த 6 மாச கோர்ஸ்ல 3 மாசம் போயிட்டீங்க. அதற்கு பிறகு உங்க குடும்ப சூழ்நிலை காரணமா உங்களால அந்த கோர்ஸை கண்டினியூ பண்ண முடியல. பணம் இல்லாமன்னு வச்சுக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களாலேயே அந்த கோர்ஸை கத்துக்க முடியாம இருக்கலாம். அந்த கோர்ஸ் மேல இருக்க இன்ட்ரெஸ்ட் போயிருக்கலாம். இல்ல அந்த கோர்ஸ் சொல்லித்தர வாத்தியார் ஒழுங்கா இல்லாம இருந்திருக்கலாம். இல்ல உங்களோட டைம் செட் ஆகாம போயிருக்கலாம். சோ நீங்க என்ன பண்ணுவீங்க? சரிப்பா, ஆல்ரெடி 3 மாசம் காசை வேஸ்ட் பண்ணிட்டோம், நமக்கு எப்படியோ இந்த படிப்பு மண்டையில ஏறல, அதனால இப்பயே குவிட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி குவிட் பண்ணிடுவீங்க. சோ மிச்சம் இந்த 3 மாசம் ஃபீஸ் உங்களுக்கு கட்ட வேணாம். இந்த 16,666 ரூபாய் உங்களுக்கு கட்ட வேணாம். ஆனா அதே இஎம்ஐ எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த வட்டி கடைக்காரன் இருக்கான்ல, அவன் இந்த காசை மொத்த காசையும் 1 லட்சம் ரூபாய் எடுத்து கோர்ஸ் நடத்துறவங்களுக்கு கொடுத்துருவாங்க. சோ நீங்க கோர்ஸை ஃபுல்லா படிங்க, படிக்காம போங்க, ஆனா கடனை கரெக்டா கட்டிருங்க. இதான் கான்செப்ட். ஐ திங்க் இப்போ உங்களுக்கு உங்கள சில பேருக்கு தெரியாதவங்களுக்காக சொல்றேன், இஎம்ஐ ஒரு ஸ்கீம் இல்ல, லோனு தான் புரிஞ்சிருக்கும். இப்ப அடுத்த விஷயம் என்ன பார்க்க போறோம்னா, இந்த இஎம்ஐ வாங்குறதுனால நமக்கு தெரியாமே நம்ம எப்படி ஒரு அடிக்டா மாறுறோம்ன்றத பார்க்க போறோம். அண்ட் கைஸ், ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், இந்த கான்செப்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். there is a difference between need and want. அதாவது நம்மளோட தேவைக்கும் ஆசைக்கும் வித்தியாசம் இருக்கு. சோ தேவைக்காக இஎம்ஐ போடுறது அது வேற கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டுக்காக கடன் வாங்குறது, நிலத்துக்காக கடன் வாங்குறது, அசெட் பில்டிங்காக கடன் வாங்குறது, அது வேற கான்செப்ட். அது நம்ம வேற ஒரு வீடியோல பார்ப்போம். இன்னைக்கு நம்ம வீடியோல கிளியரா எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்னா, ஆசைக்காக இஎம்ஐ போடுறது, அதை பத்தி மட்டும் தான் டிஸ்கஸ் பண்றோம். ஏன்னா இந்த ஆசைக்காக வாங்குற இஎம்ஐ எப்படி நம்மள கொஞ்சம் கொஞ்சமா 2 விஷயத்துல அடிக்ட் ஆகுதுன்றத பத்தி பார்க்க போறோம். இதை நான் ஏன் சொல்றேன்னா, அப்ராக்சிமேட்டா ஒரு 11 இயர்ஸ் ஐடி இண்டஸ்ட்ரியில இருந்திருக்கேன். இந்த இஎம்ஐனாலேயே, இந்த கிரெடிட் கார்டுனாலேயே டிராப்ல மாட்டிக்கிட்ட எக்கச்சக்க பேரை பார்த்திருக்கேன். ப்ரோ, அடிக்ஷன்னா சரக்கு அடிக்ஷன், சிகரெட் அடிக்ஷன், பான்பராக் அடிக்ஷன், கஞ்சா அடிக்ஷன். இஎம்ஐ எப்படி ப்ரோ அடிக்ஷன் ஆகும்னு கேட்டீங்கன்னா, அடிக்ஷன்ன்றது வேற ஒன்னும் இல்ல, பேட் ஹேபிட், கெட்ட பழக்கம் தான் அடிக்ஷன். நீங்க திரும்ப திரும்ப ஒரு நல்ல பழக்கத்தை ரிப்பீட்டடா செஞ்சுக்கிட்டே இருங்களேன், அடிக்ட் மாதிரி உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு குட் ஹேபிட்டை ரிப்பீட்டடா செஞ்சுக்கிட்டே இருங்களேன், அவனை பார்த்து வேற யாரும் அடிக்ட்னு சொல்ல மாட்டான். இதே ஒரு கெட்ட பழக்கத்தை, பேட் ஹேபிட்டை ரிப்பீட்டடா செஞ்சு
செஞ்சீங்கன்னா, உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு செஞ்சீங்கன்னா அது அடிக்ஷன் வாங்க. அப்ப அடிக்ஷன்ன்றது வேற ஒண்ணும் இல்ல, உங்களோட கெட்ட பழக்கங்கள் மட்டும்தான். இஎம்ஐ எப்படி ஒரு பழக்கமா மாறுதுன்றத புரிஞ்சுக்கிட்டாலே, ஒரு பழக்கம் எப்படி உருவாகுதுன்றத புரிஞ்சுக்கிட்டாலே உங்களால ஈஸியா ஒரு கெட்ட பழக்கத்தை தவிர்த்திட முடியும், அவாய்ட் பண்ணிட முடியும். இல்ல தெரியாதனமா அந்த பழக்கத்துக்குள்ள போயிருந்தாலும் அந்த பழக்கத்தை விட்டு வெளியே வரது இன்னும் எளிதா இருக்கும். முதல்ல ஒரு பழக்கம் உருவாகிறதுக்கு 4 ஸ்டேஜ் இருக்கான். அதுல முதல் ஸ்டேஜ் என்னன்னா கியூ. இதுதான் ட்ரிகர் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட ஆபீஸ்ல இல்ல உங்களோட ப்ராஜெக்ட்ல யாரோ ஒரு பையனோ இல்ல பொண்ணோ ஒரு ஐபோன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஐபோனை நீங்க வாங்கி பாக்குறீங்கல்ல, எப்படி இருக்குன்னு பாக்குறீங்கல்ல, அதுதான் கியூ, அதுதான் ட்ரிகர். இப்போ ஒரு ஹாபிட்டோட 2வது ஸ்டேஜ் என்னன்னா கார்விங். நீங்க அந்த ஐபோனை பார்க்கும் போதோ இல்ல உங்களோட ஃப்ரெண்ட் அந்த ஐபோனை யூஸ் பண்ணும் போதோ உங்களுக்கு வர ஆசை இருக்குல்ல, அந்த ஐபோனை வாங்கணும்ன்ற ஆசை இருக்குல்ல, அதுதான் கார்விங். யூசுவலா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆன கியூ வந்து உங்களோட கார்விங்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க முதல் தடவை உங்க ஃப்ரெண்டோட ஐபோனை பார்க்கும் போது உங்களுக்கு ஓரளவுக்கு தான் ஆசை இருக்கும். அடுத்த வாட்டி டீம் லஞ்ச்ல அவனோட போனை யூஸ் பண்ணி அவன் போட்டோ எடுப்பான். அந்த போட்டோ தான் 2வது கியூ, மறுபடியும் ட்ரிகர் ஆகும். இந்த ட்ரிகர் உங்களோட கார்விங்கை இன்னும் அதிகரிக்கும். இது வெறும் போட்டோஸோட நிக்காது. அவனுக்கு நோட்டிபிகேஷன் வரும்போது உங்களுக்கு கியூஸ் உருவாகும். அவனோட ரிங் டோன் கேட்கும் போது உங்களுக்கு கியூஸ் உருவாகும். அவன் போனை வேற எவனாவது வாங்கி பார்க்கும் போது போன் வேற லெவலா இருக்குடான்னு சொல்லும் போது உங்களுக்கு கியூஸ் உருவாகும். இப்படி ரிப்பீட்டடா உங்களுக்கு ட்ரிகர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த எல்லா ட்ரிகர்ஸும் உங்களோட கார்விங்ஸை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல உங்களால கார்விங் தாங்க முடியாம, ஆசையை கட்டுப்படுத்த முடியாம நீங்க என்ன பண்ணுவீங்க, ஐபோனை வாங்கலாம்னு முடிவு பண்ணுவீங்க. அதுதான் 3வது ஸ்டேஜ், ரெஸ்பான்ஸ். ரெஸ்பான்ஸ்னா வேற ஒன்றும் இல்லை, நீங்க உங்களோட ஆசையை பூர்த்திப்படுத்துற ஆக்ஷனை எடுத்துட்டீங்க. 4வதா ஒரு ஸ்டேஜ் இருக்கு, அதுதான் ரிவார்ட். ரிவார்ட்னா வேற ஒன்றும் இல்லைங்க, இன்னும் 4 பேர் உங்ககிட்ட வந்து கேட்பான், மச்சான் மாசு காட்டிட்ட ஐபோன் வாங்கிட்ட அப்படின்னு உங்ககிட்ட இருக்க போனை வாங்கி ஆசையா பார்ப்பான். அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையை தரும். நீங்க அந்த ஐபோனை உங்களோட ஸ்டேட்டஸ் சிம்பிளா பார்ப்பீங்க. இந்த ரிவார்ட் சிஸ்டம் உங்களுக்கு பிடிச்சதுனால என்ன பண்ணுவீங்க, பக்கத்துல ஒருத்தன் ஏர்பாட் வாங்குவான். 10,000 ரூபாவா 20,000 ரூபாவா, அதோட உண்மையான விலை கூட எனக்கு தெரியலங்க, நிஜமா தெரியலங்க, கூகுள்ல செக் பண்ணி தான் சொல்லணும். சோ அந்த ஏர்பாட் அவன் யூஸ் பண்ணும் போது மறுபடியும் ஸ்டேஜ் 1க்கே போயிடுவீங்க, ட்ரிகர் ஆயிடுவீங்க. இப்படிதான் ஒரு ஹேபிட் ஃபார்ம் ஆகும். ஒரு கட்டத்துல திரும்பி பார்த்தா ஆப்பிள் எக்கோசிஸ்டத்துல இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸும் உங்க கையில இருக்கும். இதுதான் ஹேபிட். பட் இது ஒரு குட் ஹேபிட்டா பேட் ஹேபிட்டான்றதை நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. இதை நான் ஜட்ஜ் பண்ண விரும்பல. பட் இப்படிதான் ஒரு ஹேபிட் ஃபார்ம் ஆகும். இப்போ நீங்க கேட்கலாம், ஏன்பா இந்த ஹேபிட்டுக்கும் இஎம்ஐக்கும் என்னப்பா சம்பந்தம், இந்த ஹேபிட் எப்படி நம்மள இஎம்ஐ வாங்க வைக்குது அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்போ அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிங்கிள் பையனை எடுத்துப்போம். ஏன்னா ஃபேமிலி மேன்னா அவரோட எக்ஸ்பென்சஸ்லாம் காம்ப்ளிகேட்டடா போகும். அதனால இப்போதைக்கு ஒரு பேச்சுலர் பையனையே எக்ஸாம்பிளா எடுத்துப்போம், ஏன்னா ஈஸியா இருக்கும்ல. இப்போ எக்ஸ்ன்ற ஒரு பையன் ரீசெண்டா தான் ஆஃபீஸ்ல சேர்ந்திருக்கான், வேலையில சேர்ந்திருக்கான். அவனோட சம்பளம் 30,000 ரூபான்னு வச்சுப்போம். 30,000 ருபீஸ்னே போட்டுருவோம். சிம்பிளை மாத்தி போட்டா அது வேற பஞ்சாயத்து, இங்கிலீஷ்ல போட்டா கவலை இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, அதை விடுங்க. இப்போ இந்த 30,000 ரூபாய் சம்பளத்துல அவனோட எக்ஸ்பென்சஸ் மட்டுமே 20,000 ரூபான்னு வச்சுப்போம். தங்குற செலவு, சாப்பிட்ற செலவு, பெட்ரோல் செலவு, வீக்கெண்ட்னா ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங்கு, மொபைல் பேக்கு, இன்டர்நெட் அப்படின்னு ஒரு 20,000 ரூபாய் ஸ்பெண்ட் ஆயிடுதுன்னு வச்சுப்போம். மிச்சம் அவன் கையில 10,000 ரூபாய் நிக்குது. இப்போ பக்கத்துல இருக்க ஒரு பையன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐபோன் 1 வாங்குறான்னு வச்சுப்போம். 80,000 ரூபாய் கொடுத்து வாங்குறான். சோ அந்த ஐபோனை பார்த்த உடனே தலைவருக்கு ட்ரிகர் ஆயிடும். தொடர்ந்து அவர் ஐபோன் பார்க்க ட்ரிகர் ஆகிக்கிட்டே இருப்பார். ஆனா தலைவரால் ஐபோன் வாங்க முடியாது, ஏன்னா அப்பா அவர்கிட்ட 10,000 ரூபாய் மட்டும்தான் இருக்கும். தலைவரும் என்ன பண்ணுவாரு, நம்ம பொல்லாதவன் பட தனுஷ் மாதிரி எப்படி அவரு அடிக்கடி ஷோரூமுக்கு போய் விலையை விசாரிச்சுட்டு வருவாரோ, அதே மாதிரி ஒவ்வொரு வெப்சைட்டா போய் ஒரு 1000 ரூபாய் கம்மியா இருக்கா, இல்ல 2,000 ரூபாய் கம்மியா இருக்கா, இல்ல ஏதாவது ஆஃபர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்ப அந்த வெப்சைட் என்ன காட்டும்னா, இஎம்ஐ ஸ்டார்ட்ஸ் அட் 4,000 காட்டும். அதாவது நீங்க 80,000 ரூபாய் கொடுத்து ஐபோனை வாங்க வேணாம், அதுக்கு பதிலா மாசம் 4,000 ரூபாய் கட்டுங்க, 21 மாசம் கட்டுங்க போதும் அப்படின்னு அந்த வெப்சைட்ல இருக்க பட்சி சொல்லும். அது மட்டும் இல்ல, நீங்க 21 மாசம்லாம் வெயிட் பண்ண வேணாம், நீங்க இஎம்ஐ கட்டுறான்னு மட்டும் சொல்லுங்க போதும், 4,000 ரூபாய் வாங்கிட்டு உங்க கையில போனை கொடுத்துறோம்னு சொல்லுவாங்க. சோ தலைவர் என்ன பண்ணுவாரு, 4,000 ரூபாய்க்கு இஎம்ஐ போட்டுருவாரு. இப்ப தலைவர் என்ன ஸ்டேஜ்ல இருப்பாரு, ஹேபிட்டோட என்ன ஸ்டேஜ்ல இருப்பாரு, அவரோட ரெஸ்பான்ஸும் முடிச்சிட்டாரு. டே ஐபோன் வாங்கிட்டியாடா அப்படின்னு பசங்க எல்லாம் கேட்ட உடனே அவருக்கு ரிவார்டும் கிடைச்சிடும். யூஸ்வலா நம்ம எப்போ ஒரு ஹேபிட்டை ஃபார்ம் பண்ண மாட்டோம்னா, இந்த ரெஸ்பான்ஸ் ஸ்டேஜுக்கு பிறகு நம்மளோட வாழ்க்கையில ஏதாவது தவறா நடந்தா, இந்த ரிவார்ட் கிடைக்கிறதுக்கு பதிலா உங்களுக்கு ரெக்ரெட் இருந்தா இந்த ஹேபிட்டை யூஸ்வலா நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். ஆனா அதை தான் நம்மள சுத்தி இருக்க சொசைட்டி விடாது. சோ உங்க போனை ஆசையா 4 பேர் வாங்கி பார்த்த உடனே நீங்களே உங்களை நினைச்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருமைப்பட்டுப்பீங்க. அண்ட் 4,000 ரூபாய் தானே வந்து இஎம்ஐக்கு போகுது, அப்போ உங்களோட எக்ஸ்பென்சஸ் போக மிச்சம் 6,000 ரூபாய் கையில இருக்கும்ல. அதனால நீங்க பண்ணது ஒரு ராங் டிசிஷன்னே உங்க மைண்ட்ல இருக்காது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, இது ராங் டிசிஷன்றதை விட ராங்
ஃபினான்ஷியல் டிசிஷன் உங்க மைண்ட்ல இருக்காது. நீங்க எடுத்த ஃபினான்ஷியல் டிசிஷன் சரின்னு மட்டும்தான் உங்க மூளையில பதிவாயிரும். சோ அடுத்த ட்ரிகர் வரும்போது மிச்சம் இருக்க 6000 ரூபாயில இன்னொரு இஎம்ஐ போட நீங்க தயங்க மாட்டீங்க. உங்க ஃப்ரெண்ட் ஏர்பாட் வாங்குறத பாத்தீங்களா, 6000 ரூபாயில உங்களால ஏர்பாட் வாங்க முடியாதா, ஆனா 3000 ரூபாய் இஎம்ஐல உங்களால ஏர்பாட் வாங்க முடியும். சோ 3000 ரூபாய் இஎம்ஐ போடு அப்படின்னு மாசம் மிச்சமாகிற 6000 ரூபாயில மறுபடியும் ஒரு 3000 ரூபாவை காலி பண்ணிடுவீங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சைக்கிள் முடியும் போது உங்களுக்கு ரிவார்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா உங்களோட வாழ்க்கையில நீங்க எந்த பிரச்சனையும் சந்திச்சிருக்க மாட்டீங்க. இஎம்ஐ பாட்டு அழகா போயிட்டு இருக்கும். நீங்களே உங்களை ரொம்ப பெருமையா நினைச்சிட்டு இருப்பீங்க. அதனால மிச்சம் இருக்க 3000 ரூபாய்க்கும் இஎம்ஐ போட தயங்க மாட்டீங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் இஎம்ஐ ஐபோன் தானே, சோ அந்த இஎம்ஐ முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஐபோன் தான் முடியுதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். இந்த 4000 ரூபாய் உங்களுக்கு ஃப்ரீ காசு வரதுக்கு முன்னாடியே அந்த இஎம்ஐ முடிய போகுதுன்றதுக்குள்ளேயே உங்களுக்குள்ள எக்கச்சக்க பொருட்களுக்கான ட்ரிகர்ஸ் ஃபார்ம் ஆகி இருக்கும். அதுல ஏதாவது ஒரு பொருளுக்கு நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணிருவீங்க. அதனால இந்த லூப்புக்குள்ளேயே சிக்கிட்டு இருப்பீங்க. சரி, இதுல என்ன ப்ரோ தப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கைன்றது எல்லா நேரத்திலயும் ஒரே மாதிரி இருக்காது. நான் ஹெல்த் எமர்ஜென்சியை பத்தி மட்டும் பேசல. ஏன்னா நிறைய பேர் ஹெல்த் எமர்ஜென்சியை பத்தி மட்டும் தான் பேசுவாங்க. உனக்கு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்னடா பண்ணுவ? உங்க வீட்டுல அப்பா அம்மாக்கு உடம்பு சரியில்லைனாலோ இல்ல உன்னோட வைஃபுக்கோ இல்ல உன்னோட சில்ட்ரன்ஸ்க்கோ உடம்பு சரியில்லைனாலோ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்பாங்க. ஆனா இங்க வெறும் ஹெல்த் எமர்ஜென்சி மட்டும் பிரச்சனை கிடையாது. என்ன வேணா நடக்கலாம். திடீர்னு கொரோனா வரலாம். கொரோனா வரதுக்கு முன்னாடி நம்ம என்னைக்காவது பேண்டமிக்கை பத்தி யோசிச்சிருக்கோமா? என் ஃப்ரெண்ட் ஒருத்தனோட வீடு சென்னை ஃபிளட்ஸ்ல முழுகிருச்சு. வீட்டுல இருந்த எல்லா அப்ளையன்சஸும் காலி. பெட், சோஃபா உட்பட வெளியில குப்பையில தான் தூக்கி போட்டாங்க. சோ மறுபடியும் கொரோனா வரும்னு நான் சொல்ல, ஆனா என்ன எமர்ஜென்சி வரும்னே நமக்கு தெரியாதுன்னு சொல்றேன். சோ அப்படி எமர்ஜென்சி வரும்போது உங்க கையில காசு இல்லைன்னா கூட பரவாயில்ல, இங்க ஆல்ரெடி ஒரு கடனாளியா இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 30,000 ரூபாய் சேலரி வாங்குற பையன் இந்த இஎம்ஐக்கு பழகிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அவன் 5 வருஷம் கழிச்சு 1 லட்சம் ரூபாய் சேலரி வாங்கினாலும் அதுல 40-50% இஎம்ஐ போட்டு வச்சிருப்பான். கல்யாணம் பண்ணும்போது பர்சனல் லோன் போடுவான், கார் லோன் போடுவான். சோ அவனோட இஎம்ஐக்கு ஒரு எல்லையே இருக்காது. திடீர்னு ஒரு எமர்ஜென்சின்னு வரும்போது அவன் அந்த மாசம் இஎம்ஐ மட்டும் ஒரு 50,000 ரூபாய் இல்ல 60,000 ரூபாய் கட்ட வேண்டியதா இருக்கும். அவன் ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கா போன் பண்ணி, மச்சான் கொஞ்சம் காசு அனுப்பு மச்சான், அடுத்த மாசம் சேலரி வந்த உடனே திருப்பி தந்துடுறேன்டா, இல்ல அடுத்த மாசம் வேலையில சேர்ந்துருவேன்டா, திருப்பி தந்துடுறேன்டா அப்படின்னு ஒவ்வொரு ஃப்ரெண்டு கிட்ட இருந்தோம் 2000, 5000, 10,000 வாங்கிட்டு இருப்பான். அதுல சில பேர் திருப்பி காசை தராமையே போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அப்ஸ்காண்ட் ஆயிட்டு போயிடுவான், இல்ல சிம்ம தூக்கி போட்டு போயிடுவான். பொண்ணுங்க கிட்ட வாங்கின காசையே இங்க திருப்பி தராத கேஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்ததுனால தான் சொல்றேன். உங்களுக்குள்ள 2 கெட்ட பழக்கத்தை, 2 பேட் ஹேபிட்ஸை உருவாக்கிடும்னு சொன்னீங்களே, அதுல ஒன்னு இஎம்ஐக்கு அடிக்ட் ஆயிருவோம். ரெண்டாவது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டாவது வேற ஒன்னும் இல்ல, இம்பல்ஸ் பையிங். அதாவது ஆசை வந்த உடனே, உங்களுக்கு ட்ரிகர் வந்த உடனே இந்த பொருளை வாங்கணும்னு நினைப்பீங்க. இந்த பொருள் உங்களுக்கு தேவையா இல்லையான்றதை யோசிக்கவே மாட்டீங்க. இந்த பொருளோட விலை 10,000 ரூபாவோ 12,000 ரூபாவோன்னு நினைக்கிறேன். இந்த விலைக்கான வேலையை இந்த பொருள் செய்யுது. 12,000 ரூபாய்க்கான வேலையை இந்த பொருள் செய்யுது. ஆனா 80,000 ரூபாய்க்கான வேலையை, 1,60,000 ரூபாய்க்கான வேலையை அந்த பொருள் செய்தான்றதையே யோசிக்க மாட்டீங்க. ஏன்னா உங்க கண்ணுக்கு தெரியறது அந்த 1,60,000 ரூபாய் கிடையாது. நீங்க கட்ட போற இஎம்ஐ ஆன 4,000 ரூபாவோ 5,000 ரூபாவோ 10,000 ரூபாவோ மட்டும்தான். இதனால இம்பல்ஸ் பையிங்க்கு பழகிடுவீங்க. சரி ப்ரோ, இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட செகண்ட் ஸ்டேஜ் கார்விங் வந்த உடனே நீங்க உங்களுக்குள்ள கேட்டுக்க வேண்டிய முதல் கேள்வி என்னன்னா, இந்த பொருள் உங்களோட ஆசையா இல்ல தேவையா? சரி, ஆசைனே முடிவு பண்ணிட்டீங்க. அப்ப நான் ஆசைப்பட்ட எந்த பொருளையுமே வாங்க கூடாதா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது. நீங்க ஆசைப்பட்ட பொருளை உங்களால அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வியை நீங்க கேட்டுக்கணும். அதாவது 4,000 ரூபாய் இஎம்ஐ அஃபோர்ட் பண்ண முடியுமான்ற கேள்வியை கேட்கறத விட்டுட்டு 80,000 ரூபாய் உங்களால அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வியை கேளுங்க. மூணாவது கேள்வி, நீங்க ஆசைப்பட்ட பொருளாவே இருந்தாலும் நீங்க கொடுக்கிற காசுக்கு அந்த பொருள் ஒர்த்தான்ற கேள்வியை கேளுங்க. நிஜமாவே 80,000 ரூபாய்க்கான வேல்யூ அது தருதா அப்படின்ற கேள்வியை கேளுங்க. யூசுவலா இந்த 3 கேள்வியில ஏதாவது ஒரு கேள்விக்கு நோன்ற பதில் வந்தாலும் 3வது ஸ்டேஜான ரெஸ்பான்ஸை பண்ணாதீங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ சில பேருக்காவது, அட்லீஸ்ட் கொஞ்சம் பேருக்காவது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறோம். கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.